இந்த கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற மிஷினை பற்றின விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு மணி நேரத்துக்கு 1500 பீஸ் 2000 பீஸ் வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குங்க. இந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழியாத தொழில். இது இந்த பொருளை வாங்கி வச்சாங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே இருக்குங்கிறது இல்லை. அன்னன்னைக்கு அவங்க பருத்தி தீக்கக்கூடிய பொருள். இதுல பாத்தீங்கன்னா 12 பீஸ் வர்ற மாதிரி வைக்கிற பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 to 15 ரூபா உங்களுக்கு ஒரு இதுல பாக்ஸுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. நீங்க உங்க பேங்க்லயே கூட அப்ரோச் பண்ணி லோன் வாங்கலாம். அதுக்கான சப்போர்ட் நாங்க பண்றோம். வணக்கங்க, நம்ம கோயம்புத்தூர் ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கணபதி ராமகிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல நம்ம கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறு தொழிலுக்கு உண்டான தேவையான மிஷினரிஸ்கெல்லாம் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி, கற்பூரம் மேக்கிங் மிஷினு, சாக் பீஸ் மேக்கிங் மிஷினு, அப்புறம் அது போக ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் இதே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குண்டான மிஷினரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். R&D ஒர்க்கு அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கப் சாம்பிராணி மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற மிஷினை பற்றின விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 49 பீஸ் வர்ற கப் சாம்பிராணி மேக்கிங் மிஷினுங்க. ஹைட்ராலிக் டைப்பு. இது ஹைட்ராலிக் சிலிண்டரு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டன் கெப்பாசிட்டி இருக்கிற சிலிண்டரு. அது பார்த்தீங்கன்னா லிவர், இதில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இது ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இது மேலே கீழே ஏறி இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபில் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க, தூக்கும்போது பீஸ் மேலே தூக்கிட்டு வந்துடும். தூக்கி எடுத்தோன்னா இந்த மாதிரி பீஸ் நமக்கு ரெடியாக வந்துடும். இது வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா இது பண்ணிங்கன்னா சாலிடாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ள சாம்பிராணி ஃபில் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா சாம்பிராணி ரெடி ஆயிரும். இதுதான் அது தயாரிக்கிற மிஷின் தான். இந்த கப்பு தயாரிக்கக்கூடிய மிஷின் தான் இதுதான் தேவை. மற்றதெல்லாம் கையில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு. இது வந்து 49 கேவிட்டி வர்ற மிஷினு இந்த மிஷினு. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 25 பீஸ் வர்ற மிஷினு. ஒரு டைமுக்கு 25 பீஸ் வர்றது. அதே மாதிரி இந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 பீஸ் வர்ற மிஷின் இது ஒரு டைமுக்கு. இது ரேட்டு வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு மாற மிஷின் மாற உங்களுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் மாறும், ரேட்டும் மாறுங்க. இதுதான் இந்த மிஷினில் இருக்கிற இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 49 கேவிட்டி மிஷின் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 1500 பீஸ் 2000 பீஸ் வரைக்கும் இது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குங்க இந்த மிஷினில். இது 49 பீஸ் வர காரணத்தினால இதுக்கு என்னுடைய கரண்ட் பில்லு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 ரூபா தான் செலவாகும் கரண்ட் பில்லுக்கு. ஒரு நாள் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நம்ம 8 மணி நேரத்துக்காக தான் எல்லாமே சொல்கிறோம். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஒரு 100 ரூபா கரண்ட் பில்லு வருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ராலிக் பவர் பேக்கு, அது 2 HP மோட்ரு, 30 லிட்டர் ஆயில் தேவைப்படுங்க. ஹைட்ராலிக் ஆயில் தேவைப்படும். இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 டன் கெப்பாசிட்டி இருக்கிற சிலிண்டரு. ப்ரெஸ்ஸிங்காக அது என்ன லோடு ப்ரெஸ்ஸிங் தகுந்த மாதிரி சிலிண்டர் மாற்றுவோம். இதுதான் இந்த மிஷினுடைய செட்டப்புங்க. ரா மெட்டீரியல், இதுக்கான ரா மெட்டீரியல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரித்தூள், மரத்தூள், ஜிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமு, சாம்பிராணி. இதுக்கு தான் மெட்டீரியலுக்கான கான்டாக்ட், அதாவது எங்கே வாங்குறதுங்கிறத கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்குமே எங்கிட்ட தனி பர்சன் இருக்காரு. அவருக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவார். அந்த சாம்பிராணி எப்படி என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணி என்ன வாசனை வர வைக்கிறது, எப்படி என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு அவர் ஒரு நாள் இருந்து ட்ரைனிங்காகவே கொடுத்துருவாருங்க. நாங்கள் சொல்ற இடத்துல ரா மெட்டீரியல் வாங்கிட்டு அவர் வர சொன்னால் அவர் உங்கள் இடத்துக்கே வந்து விளக்கம் கொடுத்துட்டு வந்துருவாருங்க. எப்படி செய்யறதுங்கிற மாதிரி கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துருவார். அதுக்கப்புறம் இது தயாரித்து முடிச்சு எல்லாம் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த பேக்கிங் பாக்ஸு, கவர் எல்லாமே எங்கே வாங்குறதுங்கிற அட்ரஸ் அதையும் கொடுத்துருவோம். நீங்கள் இது எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட்னா அது எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க என்னங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு பாக்ஸில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 பீஸ் இருக்கிற ஒரு பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 ரூபா அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இந்த பிஸ்னஸை பற்றின ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். மிஷினில் எப்படி தயாரிக்கிறோம் என்னங்கிறது, இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, கடையில் கொண்டு என்ன சேல்ஸ் பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்சேல் கடை, அதாவது டவுனுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா ஊர்கள்லையும் ஒரு டவுனில் ஒரு ஹோல்சேல் வியாபாரின்னு இருப்பார். அதுக்கப்புறம் ரீட்டைல் கடை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரீட்டைலில் தனியாக எடுத்துக்கொண்டே சப்ளை பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சப்ளை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்குங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் நீங்கள் நல்ல வாசனையாக தரமான பொருளாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் வர்ற மாதிரி இருக்கும், 6 பீஸ் வர்ற மாதிரி வைப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் வர்ற மாதிரி வைக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 ரூபா உங்களுக்கு ஒரு இதில் பாக்ஸுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்ஸ் சேல்ஸ் பண்ணுறீங்கிறது பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட் என்னங்கிறது முடிவாகும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மிஷின் எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 100லேருந்து 200 பாக்ஸ் உறுதியாக பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக. அதுக்கு மேலேங்கிறத அவங்க அப்படியே க்ரோத் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. கம்மி பண்ணுறதுல எங்கிட்ட எகைன் மிஷினுக்கு வர்றாங்க. திருப்பி வந்து என்னால் இது பண்ண ஒரு நாளைக்கு 20,000 பீஸ் பண்ற அளவுக்கான மிஷின் எடுத்துட்டு போய் 2 மிஷினை எடுத்துட்டு போய் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 20,000 பீஸ் வெளியே போகுது அவங்க கிட்ட. அந்த மாதிரி நம்ம கிட்ட மிஷின் எடுத்துட்டு போனவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இது என்ன அப்படிங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிறது எப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரீட்டைல் கடைகள் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருடைய டவுன் ஒன்று இருக்கும். அந்த டவுனுக்குள்ள ஹோல்சேல் வியாபாரி அல்லது அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க சுற்றி இருக்கிற ரீட்டைல் கடைக்காரங்க இவங்க இருப்பாங்க. அவங்க கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் அதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. கமர்ஷியலாக யூஸ் ஆகிற இடத்துல டெய்லி இந்த சாம்பிராணி வாங்கி டெய்லி பற்ற வைக்கிறாங்க. இன்னைக்கு அகர்பத்திக்கு பதிலாக இதைத்தான் வாங்கி பற்ற வைக்கிறாங்க அந்த வாசனைக்காக. நீங்கள் என்ன இதில் பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டியாக நல்ல வாசனையாக இருக்கிற பொருளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்குவாங்க. இந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழியாத தொழில். இது இந்த பொருளை வாங்கி வச்சாங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே இருக்குங்கிறது இல்லை. அன்னன்னைக்கு அவங்க பருத்தி தீக்கக்கூடிய பொருள், அழியக்கூடியது, அன்னன்னைக்கு அழியக்கூடியது. அதனால இது இதனுடைய தொழிலுடைய வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும், அதிகமாயிட்டு தான் இருக்கும், குறையறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால இது அழிஞ்சு போற பொருள் தான் அது. நம்ம ஃபுட் ப்ராடக்ட் மாதிரி சாப்பாட்டு பொருள் மாதிரி அந்த மாதிரியான பொருள் தான் அது. கண்டிப்பா நீங்க மார்க்கெட் பண்றதை பொறுத்து நீங்க நிலையான ஒரு இடத்த பிடிச்சி கண்டிப்பா இந்த பிசினஸ் நல்லாவே பண்ணலாம். அதே மாதிரி இந்த பொருளை தயாரிச்சு வச்சுட்டு நீங்க ஏதாவது இந்த பொருள் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் மாதிரி அந்த பயமே வேண்டாம். நீங்க 6 மாசம் கழிச்சு விற்கலாம். அடைச்சு வச்சிட்டீங்கன்னா போதும். அந்த வாசனை வெளியே போகாம பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் 6 மாசம் கழிச்சு விற்கலாம், 1 வருஷம் கழிச்சு விற்கலாம். பயப்படவே வேண்டாம். நீங்க ஐயோ தயாரிச்சு வச்சிட்டோமே, இல்ல லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளத்தில் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா பயப்படவே வேண்டாம். நீங்க 3 மாசம் கழிச்சு வந்தாலும் கூட அந்த பொருளை எடுத்துட்டு போய் வித்தரலாம். அந்த மாதிரி கெட்டே போகாது. இந்த தொழில் பண்ணலான்னு ஆர்வம் இருக்கும், நல்ல ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா கையில அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு பணம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. நாங்க என்ன சப்போர்ட் பண்றோம் அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. நீங்க உங்க பேங்க்லயே கூட அப்ரோச் பண்ணி லோன் வாங்கலாம். அதுக்கான சப்போர்ட் நாங்க பண்றோம். கொட்டேஷன் தருவோம், என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதெல்லாமே ரெடி பண்ணி தருவோம். இல்ல எங்க பேங்க்ல எல்லாம் போய் கேட்டு பார்த்துட்டுங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்ல உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் டீடைல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் பாசிபிளா இல்லையாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லோனும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க அப்படி முடியாதவங்களும் வாங்க, நாங்க எங்க சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி இந்த தொழிலை தொடங்குறதுக்கு என்ன உதவியா இருக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவியா இருப்போம். இந்த எங்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மிஷினை வித்தாச்சு, அவ்வளவுதான், காசு வாங்கியாச்சு, அதோட போயிடுச்சு அப்படின்னு நாங்க இருக்க மாட்டோம். உங்களுக்கு ஃபர்தரா நீங்க இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செஞ்சு எப்படி நல்லா பெட்டரா பண்ணலாம் என்னங்கிறது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணிட்டே இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலை நல்லா ரீச் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு தான் நாங்க உங்க சைட்ல இருந்து இந்த பக்கம் வருவோம். அது வரைக்கும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நாங்க அந்த மாதிரி நிறைய பேர்த்த உருவாக்கி இருக்கிறோம். அவங்களும் இன்னைக்கு நல்லபடியா தொழில் பண்ணி என்னுடைய கான்டாக்ட்ல இருந்துட்டே தான் இருக்காங்க. உங்களையும் அதே மாதிரி அந்த நிலைமைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இனி வர்ற அடுத்த வீடியோல அவங்களுடைய இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்க போது. எங்கிட்ட மிஷின் எடுத்துட்டு போயிட்டு பிசினஸ் பண்றவங்களுடைய இது என்னங்கிறது அந்த வீடியோ உங்களுக்கு நாங்க போடுறோம்.